இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தான். எத்தனை பேருக்கு சிக்கன் அண்ட் கிரேவி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கடாய் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அந்த கடைசியில் வர கடாய் சாதம் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு போட்டியே நடக்கும். அண்ட் இந்த சிக்கன் கிரேவி ஆஸ் யூஷுவல் தான். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி அதுதான் நம்ம கோட்டோ எல்லாத்துக்கும் அதை போட்டு ஒப்பேற்றிட வேண்டியதான். ஸோ அந்த வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டுட்டு சிக்கன் போட்டு செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் இதில் வந்து ரொம்ப தண்ணியே ஊற்றாமல் கடைசி வரைக்கும் அந்த கிரேவியே இல்லாமல் கடைசியில் சாதத்தில் பரட்டி போடுற சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அண்ட் இது கூட வந்து சாலடுக்கு வந்துட்டு நான் வந்து குக்கும்பர் அண்ட் கேரட் சாலட் மாதிரி செஞ்சுட்டு கூட ஒரு எக்கு. ஸோ ஏன்னா என் வீட்டில் வந்து எக்கு இல்லைன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடே இறங்காது. ஸோ அதனால் டெய்லியுமே எங்கள் வீட்டில் டெஃபினட்டாக வந்து எக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் வந்து நீங்கள் வந்து கர்ட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நான் வந்து இந்த சிக்கன் செய்யும் போது மட்டன் மசாலா தான் போடுவேன். சிக்கன் மசாலா விட மட்டன் மசாலா இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.